ரொம்ப பலவீனமாக இருக்கிறான் அவன். அதனால இவன் கடவுளை எப்படி நம்புறானோ அப்படி மாத்திட்டு போய் அவனுக்கு வெளிப்பட்டு இருக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா ஃபுல்லாலாம் பார்க்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிதான் வெளிப்படுறாரு. ரட்சிக்கிறவராக, வல்லமை உள்ளவராக, பார்வனை அழிக்கிறவராக, அவன் ராஜ்யத்தை ஒண்ணுமில்லாம பண்றவராக. பார்வன் பாருங்க, அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவனுக்கு இந்த இயற்கையின் மீதெல்லாம் ஆக்சஸ் பண்ற மாதிரி மந்திரவாதிகள்லாம் இருந்தாங்க. அதனால ஜனங்கள் இதெல்லாம் பார்த்து பயந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா இந்த பவர்லாம் தாண்டினாதான் அவர் கடவுளா இருக்க முடியும் நம்பினாங்க. அதனால மோசைக்கு நார்மலா சத்தத்தின் மூலமா ஆபிரகாமோடு பேசுறது போல பேசினா வேலைக்கு ஆகாது. அவனுக்கு எப்படி பேசணும்னா அக்கினி முச்செடியில எரிஞ்சிட்டு இருக்கும் போதே பேசணும். அக்கினி எரியணும், ஆனா அருகி போயிடக்கூடாது. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு அற்புதத்தை அவன் பார்க்கணும். அப்போ ஒவ்வொருத்தருடைய பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி கடவுள் இறங்கி வேலை செய்யறாரு. தீர்க்கதரிசியுடைய காலத்துல பாருங்க, தீர்க்கதரிசன புஸ்தகத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா எந்த ராஜா எப்போ யுத்தம் பண்ணி நம்மள எப்போ பிடிச்சிட்டு போவான்னு தெரியாது. அதனால தேவன் ஒருத்தர் என் வாழ்க்கையில் இருந்தார்னா அவர் நடக்க போறதெல்லாம் சொல்லணும், அவர் இனி வருகிறதெல்லாம் சொல்லணும், இனி என்ன நடக்க போதெல்லாம் சொல்லணும். அப்படி ஒருத்தர் இருந்தா மாத்திரமே அவர் தேவன் அப்படின்னு நம்பினாங்க. அதனால ஜனங்களுக்கு தேவன் தீர்க்கதரிசி மூலமா வெளிப்பட்டார். கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாரு. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறவா வெளிப்படுத்தாரு, மோசைக்கு பவரை வெளிப்படுத்துறவா காமிக்கிறாரு, தீர்க்கதரிசிகளுக்கு தீர்க்கதரிசனம் மூலமா வெளிப்படுத்துறாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்திட்டே வராரா அப்படின்னு கேட்டா இல்ல. தேவன் அவருடைய ஸ்டாண்டர்ட்லயே தான் நிற்கிறாரு. ஆனா மனிதர்கள் இன்னும் மாறாம இருக்கிறாங்க. எப்படி மாறாம இருக்காங்களா? தேவனை அறிந்து கொள்வதற்கு, பிதாவை அறிந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக. இயேசு சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்கு சொந்தமானதுனாலே வந்தேன், நீங்களும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவர் மாத்திக்கிறது இல்ல தன்னை. அவரு மனம் திரும்பல. கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு தன்னை காமிச்சு கடைசியில ஃபுல்லா காமிச்சிடலாம் அப்படி இல்ல. இவன் எப்படி இருக்கான்னா கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிற லெவலுக்கு தான் இவனுடைய மனசு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுங்க, மொத்தமா சொல்லி கொடுத்தீங்கன்னா என்னால படிக்க முடியாது அப்படின்றல அந்த மாதிரி நம்ம அப்படிதான் இருக்கிறோம். அதனால பழைய ஏற்பாட்டில் அவனுக்கு ஆவி முழுவதும் கெட்டு போயிருச்சு. அதனால தேவனை எவ்வளவுதான் சொன்னாலும் அவனுக்கு புரியாது, கேட்காது. எவ்வளவுதான் காண்பித்தாலும் அவனுக்கு அது சரியான விதத்துல காண்பிக்க முடியாது. இயேசு தான் பிதாவை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி அவர் வச்சிருந்தாரு.